தாங்க. கண்டிப்பா வேணும் ஐயா. பார்வதி திடீர்னு 8 தோழி பண்ணு கேட்டா நான் எப்படி கொடுக்க? என்னன்னு கொடுக்க முடியும்? நீ ஏன் தோழி பண்ணு கேட்க, எதுக்கு கேட்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியாது என்ன? நாங்களும் பட்டணத்துல இருக்காளே உனது தங்கைமார் 8 பேரும். ஆமா. அவ 8 பேரையும் எடுத்து வந்து கொடுக்கணும்னு தானே நீ கேட்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா அந்த காரியம் என்னால செய்ய முடியாது பார்வதி. உங்க அண்ணனாகிய கோபால கண்ணனாலே மட்டுமே முடியும். நீர் ஒரு ஆம்பளை தானே போய் எடுத்து. ஆம்பளை தான் இல்ல நான் சொன்னேன். சரி. நான் போய் பிள்ளைகளை எடுக்க போனா ஏ பெரியம்மா என்ன இப்படி தூங்கலாமா? இப்படி இப்ப உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். என்ன தூக்கம் காக்கு? இத்தா பெரிய கூட்டத்துல உங்களுக்கு மட்டும் உறக்க வருமோ அப்படி? அது தூங்குதவங்களை நம்ம தப்பா சொல்லக்கூடாது. கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க பத்தியா? கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கவங்க கதையை விட்டுருவாங்க. கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க கூட நல்லா கதையை கேட்பாங்க. அப்படியா? கதை தெரியுமா? இல்ல தாத்தா, இப்ப கண்ணு முழிச்சுக்கிட்டே வெளில பாக்காங்கன்னா உன்னைய பாப்பாங்க, தாத்தாவை பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க. அப்ப கவனம் எல்லாம் பல விதமான மாறும். பார்த்தா என் கவனம் மாறும் கேட்க கூடாது. இந்த கூட்டத்தில் இருக்காங்களே இந்த பொம்பளைய, அந்த அம்மா நினைப்பாங்க, நம்மள பார்க்கும் போது நினைப்பாங்க இந்த பிள்ளை இந்த ட்ரெஸ் எங்க எடுத்திருக்கும்? இந்த பிள்ளை போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா அப்படின்னு இந்த தாய்மார்கள்லாம் நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்க, ஒருவேளை பெரிய பிள்ளையா இருக்குமோ, இல்ல கல்யாணம் முடிஞ்சிருக்குமோ, இல்ல முடியாம இருக்குமோ அப்படின்னு ரொம்ப சந்தேகம் பார்த்துக்கோ. பார்த்த உடனே அப்ப இவ்வளவு சிவப்பா இருக்காள, லட்சி சோப் போடுவாளோ? அப்ப பாக்குறவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பல விதமா மாறும். திறந்த உடனே அப்ப மாதை வில்லுபாட்டு தான் வெளியே வருது, மாதை முகம் தான் வெளியே தெரியுது. எங்க ஊர்ல தான் இந்த பொம்பளைய பூரா இப்படி நினைக்கும்னு பார்த்தா இங்கேயும் அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி சாயந்துக்காரு பாட்டு படிக்கிறதும், நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. ஆமா, இந்த கட்டக்காரு கட்டை அடிக்கிறதும், அதே மாதிரி தாளக்காரு தாளம் அடிக்கிறதையும், இந்த உடுக்கார அண்ணாச்சி உடுக்க அடிக்கிறதையும், நான் கொடை அடிக்கிறதையும், அதே அப்ப அவ்வளவு தெளிவா தெரியுது. ஆனா என் திருவாயமத்தனம் திறந்தம்னு வைங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நம்ம அண்ணாச்சி, நம்ம சித்தி டிவி அண்ணாச்சி, அவங்கதான் காரணம். அதே அப்ப நம்ம முகத்தை பூரா பளிச்சுன்னு காமிக்காரு. ஆமா அண்ணாச்சி, அங்க என்னத்தை போட்டாலும் இருந்த மூஞ்சி தானே அங்க தெரியும். நாளைக்கு என்ன எம்ஜிஆர் மாதிரி காட்டுங்க அண்ணாச்சி. அப்படியா? ஆமா, இவ மூஞ்சி எம்ஜிஆர் மாதிரி காட்டவா? அப்படி இல்லைன்னா ரஜினி மாதிரி காட்டுங்க. ஆமா, ஏழாதவனுக்கு 7 கொண்டாட்டி கேட்டானா கேட்பாங்கல்ல, அத மாதிரி நீ இருக்க இருப்புல உன்னை எம்ஜிஆர் மாதிரி காட்டையா? மேவதடே இல்லையா? சீங்குழல் வாசிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாரா? உதடு இல்லையா எப்படி வாசிக்க முடியும்? அப்போ பாக்குறவங்களுக்கெல்லாம் பல விதமா சிந்தனைகள் மாறும். அப்ப கதையை விட்டுருவாங்கல்ல. ஆனா கண்ணை மூடிக்கிட்டு இருக்கவங்க கதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா, குனிஞ்சுக்கிட்டே போறான ஒரு மனுஷன், குனிஞ்சுக்கிட்டு போற மனுஷனுக்கு ஆசை எதுக்கு? என்ன ஆசை? குத்தால வரிகல்ல போய் புடுங்க. எங்க குத்தால வரிகல்? அப்போ அதனால நீங்க தூங்குங்க, நாங்க படிக்கோம். அதானே கேட்டேன். நம்ம பிள்ளை படிக்கிறது அவளுக்கு தாளாடுற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு காலத்துல ராமாயணம் கேட்டாங்களா? வேற ஒண்ணும் இல்ல. ராமாயணம் கேட்கும் போது கிவனமா கேட்ட உடனே மறுநாள் காலையில படிச்ச ஆளு ஒரு ஆள்கிட்ட கேட்டாரா. அப்ப கேட்ட பொழுது ராமாயணம் எப்படி இருந்துச்சுனாரா. சரி. அப்ப சீதைக்கு சித்தப்பன் யாருன்னு சொன்னாங்க. சீதைக்கு ராமன் சித்தப்பன் தானே அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கதை கேட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி கதை கேட்டா என்னதுக்கு ஆகும்? அதானே. ராமன் என்ன உண்டு? விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடியா காலம் சீதைக்கு ராமன் என்ன வேணும்னு கேட்டப்ப சித்தப்பன் வரன்னு சொன்னாங்களாம். அப்படி சொன்னாங்க. அத மாதிரி கதை கேட்டுக்கு இருக்க கூடாதுல. ஆமா, ஒரு கோயிலுக்கு வந்தாலும் போறாது, சாமியை கும்பிட்டாலும் போறாது. என்னமோ 6 பேர் இருந்து வில்லடிக்காங்க, நம்ம ஒத்தையிலே மாவளக்கு எடுக்கும் நினைக்க கூடாது. அவங்க என்ன படிக்காங்க, இந்த முத்தாரம்மா எப்படி வந்தா, அவ ஏன் பிறந்தா, அவளை ஏன் வச்சு நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அம்மாளை பத்திய வரலாறு அவ புகழை முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதே மாதிரி சாம்பார் சாதம் கொடுக்கான்னு தட்டுல வாங்கக்கூடாது, ஏங்கணும். வேங்கி சரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ருசிச்சு சாப்பிடணும். ரொம்ப அடி சாப்பிடக்கூடாதோ?
அதிகமா அள்ளி சாப்பிடக்கூடாதோ? அதிகமா அள்ளி சாப்பிட்டா ருசிப்படாது. அப்படியா? அதனால சுவைச்சு சாப்பிட்டா தான் சோத்தினுடைய ஒரு சுவை கிடைக்குமா. அப்படியாகவே இருக்கும்போது ஆமா. ஆதிக்கையிலே பராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி ஆண்டவனார் இடத்திலே 7-8 தோழி பெண்கள் கேட்க ஆமையா சிவபெருமான் என்னால் முடியாதென்று சொன்ன போது ஆமா அந்த அச்சுதனாகிய எம்பெருமானை அழைக்க வேண்டுமென்று பார்வதி எப்படி அழைத்தா தெரியுமா? எப்படி ஐயா? மாயவான் அரே மாயவான் மாயமாக வந்தவரே மாயவான் ஓடி வா நீ ஆடி வா மாயமாக வந்தவரே மாயவான் அவிளையாடி பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவா பச்சை மாலை கோவிந்தனே ஓடிவா நீ ஆடிவா மாயமாக வந்தவரே மாயவா மாயவா ஏ மாயவா ஓடிவா ஏ மாயவா பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. கால் கொலுசு யாராவது தவற விட்டிருந்தால் அடையாளம் சொல்லி விழா கமிட்டியாளர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதை எடுத்து கொடுத்துக்கிறார்கள். கால் கொலுசு யாராவது தவற விட்டவர்கள், ஒரு கொலுசு இங்கே இருக்கிறது, மீதி அந்த தவற விட்ட தாய்மார்கள் இங்கே விழா கமிட்டியார்களும் அடையாளம் சொல்லி பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கொலுசு கோயில் கூட தான் வாங்கியிருப்பவருக்கு புது கொலுசா இருக்கு. உங்க கால்களை செக் பண்ணுங்க. ஒரு காலில் கொலுசு இருக்கும், ஒரு காலில் கொலுசு இருக்காது. கொலுசு இந்த உடுக்காருக்குள்ள தான். உடனே வந்து விழா கமிட்டியார் இடத்துல இருக்கின்றது, கொலுசை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்ம முத்தாரம்மன் கோயில்ல இந்த கோவை அழகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் கோவில்ல எந்த பொருளுமே யாருமே எடுக்க மாட்டாங்க. ஆமையா. எடுத்தாலும்
கீழே கிடந்தா எடுக்க தப்பு இல்ல. அம்மா என்ன கோயில்ல சும்மாவா உட்கார்ந்திருக்கா? நமக்கு எல்லாம் பார்க்கிறதுக்கு தான் உட்கார்ந்திருக்கா. எதை தொலைத்து எடுத்தாலும் எடுத்த பக்தர்கள் சரி உடனடியே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதேதான் அதேதான் தங்கமான ஆட்கள். ஆனா கோயில இருந்து எந்த பொருளுமே எடுத்துட்டு போக கூடாது. எல்லாரும் நமக்கு வந்து கருத்துறோம் எடுக்க கூடாது. எல்லாரும் கவனமா இருக்க முடியாது. ஒரு சில பேர்கள் கவனம் குறைந்து இருக்கலாம். ஆமா இருக்கும்போது அந்த பொருளை தொலைக்கலாம். ஆமா அந்த பொருளை தொலைத்தால் ஆமா எடுத்தவர்கள் வந்து கொடுத்தால் ரொம்ப நன்மை உண்டு. ஆமா நாங்க ஒரு ஊருக்கு ஆலங்குளம் பக்கம் வில்லுக்கு போயிருந்தோம். ஆமா ஒரு மோதிரத்தை ஒரு குழந்தை எனக்கு தொலைத்து விட்டது. 5 கிராம் மோதிரம். 5 கிராம் இல்லையா 3 கிராம். சின்ன பிள்ளைக்கு 5 கிராம் போட முடியாது. 3 கிராம் மோதிரத்தை இந்த குடத்து எங்க மச்சான் எடுத்தாரு. நான் எடுத்தேன். எடுத்து கொண்டு போய் அந்த விழா கமிட்டி இடத்துல கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அந்த மோதிரத்தை பெற்று சென்றார்கள். அடுத்த வருஷம் வரும்போது எங்க தாத்தாவுக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்க. 500 ரூபாய் கொடுத்தாங்க என்ன பாராட்டி. பிறகு ஒரு வருஷம் காத்திருந்த பிறகு வந்திருக்கு. அவங்க கொடுத்த ரூபா பரிசு கிடையாது. என்ன ஒரு மனுஷனா மதிச்சு சரி என்ன பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆமா சந்தோஷம் யாரு கிடைக்கும். அதனால எந்த பொருளா இருந்தாலும் தொலைத்தவங்க வாங்குங்க, கையில எடுத்தவங்க கொடுத்துருங்க. கோயில்ல வந்த பக்தர்கள் எதையும் தொலைத்து விட்டு மன கஷ்டத்தோட வீட்டுக்கு போக கூடாது. அது ஆகாது. எடுத்தவன் நம்ம நல்லா இருக்க முடியாது. அதனால எந்த பொருள் எடுத்தாலும் எடுத்த உடனே கொண்டு கொடுத்துருங்க. சரி அதான் முறை. அந்த வலது பக்கம் நிக்கிறவங்களுக்கு பாருங்க, பக்தவோட உள்ள சாமி கும்பிடுறதுக்கு கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வழி விட்டுங்க. சரி. அப்படியாகவே இருக்கும்போது அச்சுதனாகி என்பெருமான் கோபால கண்ணனை பார்வதா தேவி அழைத்த போது அச்சுதனாகிய என்பெருமான் கோபால கண்ணனாகப்பட்டவர் பார்வதியின் சத்தத்தை கேட்டு ஆதிவல்லி கையில கேட்டார். அச்சுதன் தான் என்பெருமான் பச்சை கால் கருடனே அப்படி இருப்பதனால கைலாச மலைக்கு கண்ணபிரான் ஓடோடி வந்து தங்கையே பார்வதி ஏனம்மா என்னை அழைத்தாய், அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லு. அண்ணா கோபால கண்ணா, அத்தா ஆண்டவன் கிட்ட என்ன மாதிரி அழகு பண்ண பாத்தியரான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன். அவரு ஒன்ன விட உன் தங்கச்சி 8 பேரும் தான் ரொம்ப அழகா இருக்கான்னு என்கிட்ட உயர்த்தியா பேசுனாரு. அவர் இன்னைக்கு இப்படி பேசினார்னா ஏற்கனவே பெண்ணாசு பிடிச்ச பித்தை இந்த ஆண்டவன். பனமரத்துல பாவடைய கட்டினாலும் பாஞ்சு போய் பாப்பாடு. ஆண்டவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இல்ல பார்வதி மனசுல அப்படி ஒரு எண்ணமா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல இந்த ஆனா பிறந்த ஆம்பளை பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு 4 பேரு கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வீடு இருக்குன்னு வைங்க, அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போவாரு வருவாரு. அப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது நம்ம ஊரு பிள்ளையே வெளியூர்ல கட்டி கொடுத்துருக்கோம். அந்த பிள்ளை திருவிழாவுக்கு வீட்டுக்கு வரும் பாத்துக்கோ. வரும்போது இந்த ஐயாவுக்கு அந்த பிள்ளை தங்கச்சி முறையா இருக்கும். இந்த அம்மா வீட்டு வாசல்ல நின்னு பாத்துக்கிட்டே நிப்பா. தங்கச்சி முறைன்ன உடனே இவர் பேசுவாரு, தாயி நல்லா இருக்கியா, ஊர்ல இருந்து இப்பதான் வாரியோ, உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காங்களா, உங்க வீட்டுக்காரங்க நல்லா இருக்காங்களா, உன் பிள்ளைய சவிக்கியமா, நல்ல வீக்கமா இருக்காங்க அப்படின்னு சவிக்கியமா இருக்காங்க. அதான பத்தி நல்ல வீக்கமா இருக்காங்க நீ சவிக்கியமா இருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மாவும் நின்னு அண்ணே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த வீட்டு வாசல்ல நிக்க பாத்தியா, இந்த அம்மா நினைப்பா அவருக்கு தங்கச்சி முறைதான், இவன் வீட்டுக்காரம்மா நினைப்பா இந்த பையன் வீட்டுக்கு வந்தா மட்டும் நம்மகிட்ட மட்டும் மூஞ்ச கருக்க வச்சுக்கிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உம்முன்னு இருக்கான்,
பேச மாட்டேங்குது. ரோட்ல நின்னு எவ்வளவு வாரா போறா அவகிட்ட மட்டும் நல்லா பல்ல ஈன்னு காட்டிக்கிட்டு பேசுதானே. இந்த பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். அவனை பருப்பு கடையில துடுப்ப கொண்டு அவனை இடிச்சு போடுதே. இடிச்சு போடுதா அப்படிம்பா. அப்படின்னு அந்த அம்மா கோவத்துல நின்னு கேட்டுக்கு நிப்பா பாத்துக்கு நிப்பா. அவ ஏன் அப்படி நினைக்கான்னா அது சந்தேகம் இல்ல, தவறான எண்ணம் இல்ல, எங்க நம்மளை விட இன்னொருத்தர் மேல பாசம் அதிகமா வச்சிருவாரோ அப்படிங்கிற பயன்தான். நம்மளை விட இன்னொருத்தர் அதிகமா பாசம் வச்சிருவாரோங்கிற பயன்தான். காலப்போக்கில் அது சண்டையாகி சந்தேகமாகி குடும்பமே ரெண்டா போயிருது. அதை புரிஞ்சுக்கிட்டவங்க பார்த்து நடந்துக்கிடுவாங்க, புரியலன்னா சந்தேகமாகி குடும்பமே சந்திக்க வந்துரும். அன்பினுடைய உயர்ந்த கட்டம்னா அடுத்தவங்களுக்கு நம்ம அன்பு போயிருமோங்கிற பயம். அப்ப இந்த பார்வதா தேவி அத மாதிரி பக்தர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஒரு சிறிய குழந்தையினுடைய கொலுசானது ஒரு கொலுசை காணவில்லை. அந்த கொலுசை எடுத்தவர்கள் நிர்வாகத்திடம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒரு சின்ன கொலுசை காணும், எடுத்தவர்கள் உடனடியாக ஆலைக்கு நிர்வாகத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அப்ப இந்த பார்வதி ஆண்டவே சிவபெருமா இனி என்னை மறந்தாலும் மறந்து விடுவார் போல் தெரியுது அண்ணா. ஆகையினால் அண்ணா கோபால கண்ணா நாகலோக வட்டணத்திலே இருந்து நாகராஜ நாகக்கண்ணி பெற்ற திருமக்களை கைலாசத்திற்கு எடுத்து வர வேணும் என்று சொன்னபோது அப்ப கண்ணபிரான் சொன்னார், தங்கையே பார்வதி, அவ 8 பேரையும் எடுத்து வரணுமானா ஒருத்தி 2 பேரா இருந்தான்னா அன்னை தோல்ல ஒண்ணு இடுப்புல ஒண்ணு அவளை தூக்கிட்டு வருவேன். அவ 8 பேரா இருப்பதனால அவளை கொண்டு வருவதற்கு எனக்கு 2 வரங்கள் ஒண்ணு வேணும். பறக்கும் படகும் நாகத்தாலி வேற எனக்கு வேணும் பார்வதி. உன் தாலியை உன் வீட்டுக்காரி கழுத்துல போட்டிருப்பா. அது போட்டிருக்கா பிரிச்சு சொன்னா, அதாவது நாகதாலி வேற நாகத்தாலி வேற தாலி வேற. அப்படியா? வேறவே அது தெரியாம தான் தாலிக்கு நீ வேற தாலிக்கு அது நீ வேற. அதாவது நான் எதை சொன்னாலும் சுருக்கமா தான் சொல்லுவேன். அப்படியா? அப்ப இந்த பறக்கும் படகும் நாகதாலி வேறும் 2 வரத்தையும் இறைவன் சிவபெருமான் வைத்திருக்கிறார். அத மட்டும் நீ கொண்டு வந்து கொடுத்தனா நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன் பார்வதி அப்படின்னு என்பெருமான் சொன்னபோது பார்வதி பகவானுடைய பக்கத்திலே வந்து ஆண்டவனார் இடத்திலே ஆதிபராசக்தி பக்த கோடிகளுக்கு அன்பு வேண்டுகோள். அருள்மிகு ஞானமுத்தீஸ்வரர் முத்தாரம்மன் திருக்கோயில் ஆடி கொடை விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அன்பளிப்பு காணிக்கை செலுத்தக்கூடிய பண்புகள் விழா கமிட்டியார் ஆலயத்தினுடைய மேற்கு வாசல் பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வருங்காலத்தில் இங்கே ராஜகோபுரம் கட்ட வேண்டியதனால் நிதி வழங்க பெருமர்கள் உடனடியாக அங்கே நம்முடைய ஆலயத்துக்கு மேல்புற வாசலில் அங்கே உட்கார்ந்து விழா கமிட்டியார்கள் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். விழா பணத்தை செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆலயம் ராஜகோபுரம் எழுப்ப வேண்டிய காரணத்தினால் பல்வேறு கட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பளிப்பு செய்து காணிக்கை செலுத்தக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் ஆலயத்தினுடைய மேற்கு வாசலிலே ஆலய நிர்வாக கமிட்டியார்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அங்கே பணத்தை கொடுத்து ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்ப என்பெருமான் கோபால கண்ணை சொன்ன உடனே பார்வதி பகவானுடைய பக்கத்திலே வந்து ஆண்டவா பரம்பொருளே, உங்களிடத்திலே பறக்கும் படகும் நாகத்தாலி வேறும் இருக்கிறதாமே, உடனே கொண்டு வந்து கொடுத்த எங்க அண்ணன் சென்று 8 பேரையும் எடுத்து வருவார். பார்வதி, என்னிடத்தில் இருப்பதாக உன்னிடத்திலே உண்மையை சொன்னது யாரு? உங்க அண்ணனா சொன்னாரு. உங்க அண்ணன் கண்ணனுக்கு தெரியாம நான் கைவசமா வச்சிருந்ததே இந்த 2 வரம் தான். அதையும் உங்ககிட்ட உண்மையை சொல்லிவிட்டாரா? உண்மையை சொன்னதனால அவர் 8 பிள்ளைகளையும் கைலாசத்துக்கு எடுத்து வரும்போது 3.25 நாளிகை இருள் சூழ்ந்து என் பெருமான் தலை குனிந்து நிற்பார் போவென்று சாபத்தை கொடுத்து வரம் கொடுத்த ஆண்டவன் சாபத்தையும் கொடுத்து பார்வதியை வழி அனுப்பினார். பார்வதி கண்ணபுரான் இடத்திலே வரங்களை கொடுக்க அச்சுதனாகிய எம்பெருமான் கோபால கண்ணன் இப்படியே போனா நம்ம தங்கச்சி நம்ம கூட வரமாட்டா. சிறு பிள்ளைகளை ஏமாத்தணுமானா உன்ன மாதிரி ஒரு பெரிய ஆள் வேஷம் போட்டு தான் போகணும். என்று எம்பெருமான் எப்படி வருகின்றார்? அவர் எடுத்தாரே ஒரு சோறு, எடுத்தாரே
ஒரு சொருபம் ஒரு சொருபம் என் பெருமான் கோபாலன் அவரை தொண்ணூறும் பத்தும் சேர்ந்து துவண்டதொரு கிழவனை அவர் நானூறும் பத்தும் சேர்ந்து நரைத்ததொரு கிழவனை போல் காவி நல்ல உடையணிந்து துளசி மணி மாலை போல் அவர் பட்ட நாமம் பழுக்க சாத்தி இட்ட நாமம் 27 அவர் தொட்ட நாமம் 96 கோபாலம் போட்டு கொண்டு நாகலோக பட்டன நாராயணன் அவர நாகலோக பட்டணம் நாராயணன் வாராரே நாராயணே வந்தல்லவோ அக்காலங்க 8 பேர் அதிசயம் பார்ப்பார் நேர நாகலோக பட்டணத்திற்கு என் பெருமான் கோபால கண்ணன் வந்து பார்க்க ஆமையா காவி உடை அணிந்தார் கழுத்திலே துளசி மணி மாலை அணிந்தார் அணிந்தார் இட்ட நாம 27 தொட்ட நாமம் 96 போட்டுக்கொண்டு கொண்டு நாராயண நாகலோக பட்டணத்திலே வந்து பார்க்க ஆஹா அவர் வந்து பார்க்கும் போது என்னையா அட்டகாலி 8 பேரும் ஆஹா அவள் கையாலே மண்ணை குமித்து குமித்து சின்னஞ்சிறிய வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் புது புது வீடா கட்டுதாங்க நாகராஜனும் நாகக்கண்ணியும் 8 பேர்களுக்கும் இறை தேட சென்று விட்டார்கள் ஆமையா அப்ப இந்த நேரத்துல கண்ணபுரான் வந்தார் பாருங்க ஆமா கண்ணபுரான் வரும்போது என்னாச்சு இங்கிருந்து முத்தாரம்மா பத்திரகாளி உச்சிமாகாளி மாரியம்மா காளியம்மா காளியம்மா 8 பேரும் கிழவனை பார்த்தா சரி பார்த்த உடனே அம்மா சொன்னா என்ன அடியே தங்கைமார்களே என்ன என்ன ஏ காளியம்மா என்னக்கா ஏ மாரியம்மா என்னக்கா ஏ முப்புடாதி என்ன ஏ முத்துமாரி ஏ கருமாரி எல்லாரும் இங்க வாங்க வந்துட்டோம் அதோ பாருங்கடி என்ன யாரோ ஒரு பண்டார கிழமை நம்ம புத்த பார்க்க வாழ்ந்த மாதிரி இருக்கு இருக்கு ஒருவேளை ஊருக்கு தெரியாம ஒத்தையில வாராரோ ஆமாவோ வாங்கடி நம்ம அம்மா அப்பா வரதுக்குள்ள நம்ம யாருன்னு போய் கேட்போம் கேப்போம் அப்படின்னு என் பெருமான் ஆமா அப்படின்னு என் பெருமானுடைய பக்கத்திலே 8 பேர்களுமே வந்து பார்க்க தாத்தாவை பார்த்து என்னய்யா ஏ தாத்தா பண்டா உனக்கு எந்த ஊரு எந்த தேவோ நீங்க எங்கிருந்து எங்க வாங்க உங்க ஊரு என்ன பேரு என்ன தாத்தா ஒத்தையில வந்தது உனக்கு நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் உள்ளதையும் உள்ளபடி உள்ளதையும் உள்ளபடி தாத்தா ஒளியாம சொல்லிடு ஏ தாத்தா என்ன பேட்டி ஏ பண்டாரம் என்ன உமக்கு ஊரதியா ஊரவும் இல்ல சோரியவும் இல்ல கிழவனுக்கு கொழுப்ப பாத்தியா என்ன தாத்தாவுக்கு ஊர் எதுன்னு கேக்க நீதான ஊரவும் இல்ல சொரியவும் இல்லையா நீதான ஊர் என்னன்னா உனக்கு சிறங்கு இருந்தா ஊத்தம் இருந்தா எனக்கு என்ன உனக்கு சிறங்கு இருந்ததுன்னு வையி என்ன வேணும்? அம்மா வாசல்ல இருக்கக்கூடிய திருநீரை நல்லா அரைக்கி தேயி அப்படியா எந்த நோயா இருந்தாலும் உனக்கு பறந்துரும் அப்ப கோயில இருக்க ஒரு கொப்பரையை தூக்கிட்டு வா கொப்பரையா எனக்கு இட்லியை வைக்கவா அந்த கொப்பரை இல்ல என்னது? இந்த கோயில கப்பரை இருக்கும்ல அது திருநீத்து கப்பரை அதுக்கு தான் நான் கொப்பரைன்ட்டேன் அதானே சரி ஏ பண்டாரா என்ன உனக்கு எந்த ஊரியா ஊரை காக்கியோ ஏ பேத்தி என்ன தாத்தாவுக்கு ஊரையா கேட்க அதான் கேட்டேன் தாத்தாவுக்கு ஊரு ஒரு மாதிரியா இருக்கும் அது என்ன மாதிரியா இருக்கும் தாத்தா ஊரை சொல்லட்டா சொல்லு பாப்போம் தாத்தாவுக்கு வடக்க வாடி ஏ தாத்தா உனக்கு என்ன கிண்டலா கிண்டலும் இல்ல நக்கலும் இல்ல உம்மை வயசு என்ன ஏன் வயசு என்ன உனக்கு 6 வயசு இருக்கும் தாத்தாவுக்கு 100 வயசு இருக்கும் சரி ஏன் கேட்க
என்ன வடக்கவாடின்னு நீ சொல்லலாம் ஐயா. ஏ பேத்தி, என்ன வடக்கவாடினா நீ தப்பாவா நினைச்ச? என்ன தாத்தாவுக்கு வடக்கவாடி பக்கத்துல காசி அம்மா. இத முதல்ல விவரமா சொல்ல வேண்டியானே. நீ விவரமா கேளு. கேக்க. எடுத்த ஆத்தியத்திலே தாத்தாவை தப்பா நினைக்கலாமா? நினைக்க கூடாது. தாத்தாவுக்கு வடக்கவாடி காசியில இருந்து சரி தெற்கு பார்த்த வழியா நான் குமரிய பார்க்கணும்னு இந்த பாதையா வந்துகிட்டு இருக்கேன். வடக்க என்னைக்கு நக்கி போக? வடக்க என்னைக்கு நக்கி போக? அங்கெல்லாம் போக வேண்டிய வேலை இல்ல. சரி தெற்கு பார்த்த வழியாக குமரிய பார்க்கணும்னு இந்த பாதையா வந்தேன் அம்மா. இன்னும் தப்பா பேசி வரும். இன்னும் எப்ப தப்பா பேசுனேன்? அப்ப குமரி தப்பா ஆட போறோம். கிழவி தேப்பாட கிழவி வீட்டுல இருக்கா. கிழவிய பார்த்து சலிச்சு போச்சு. சரி குமரிய பார்க்கணும்னு வந்தேன். அப்படியா? நீ கேட்க பாரு கேள்வி. நீர் தானே எங்கனைக்கு மோகன பேசி கன்னியாகுமரியில போய் கடல் கரையில நீராடி கன்னி பகவதி அம்மாளை வணங்கணும்னு இந்த பாதையா வந்தேன் பேத்தி. ஆமா அப்படியே சொல்லும். வரும்போது உங்க 8 பேரின் ரகசியத்தை ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அப்படியா? அதனால உங்க 8 பேரையுமே ஒரு 8 பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். சரி பார்த்துட்டே இருக்கலாம். தாத்தாவுக்கு தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி இருந்தா கொடு. தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்ல. தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்லையா? சாப்பாடு வச்சிருக்கியா? என்னது சாப்பாடு? சாப்பாடும் இல்ல கீப்பாடும் இல்ல. போ. பழைய சோறு வச்சிருக்கியாம்மா? பழைய சோறும் இல்ல கிளைய சோறும் இல்ல. என்னத்தை தான் திங்க? அதான் நாங்க வந்து எங்க அம்மாவும் அப்பாவும் தண்ணியும் இல்லையா வெண்ணியும் இல்லையா சாப்பாடும் இல்லையா பழைய சோறும் இல்லையா? ஆமா. அப்ப எதைத்தான் நீங்க 8 பேரு சாப்பிட்டு இந்த உலகத்துல உயிர் வாழுகிறீங்க? ஆமா பள்ளிக்கூடத்துல. ஏ தாத்தா, ஏ பண்டாரா, எங்க அம்மாவும் அப்பாவும் நாகராஜனும் நாகக்கண்ணியும். சரி அவங்க நாக வடிவம். தலை மட்டும்தான் மனித தலை, உடம்பெல்லாம் நாக வடிவம். தமிழ் வாக்கியத்தோட ஒரு வாக்கியம் சேர்த்து சொன்னா தான் தமிழ் மாதிரி இருக்குமா? ஆமா. ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொன்னாராம், என்ன தமிழ வந்து சேர்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னார். அப்ப வாத்தியார் சொன்னாரு, மேச கீச நாற்காலி கீர்காலி, அதாவது எழுதக்கூடிய போடு கீடு அப்படின்னு வாத்தியார் சொன்னார். அதாவது தமிழனுடைய சிறப்பு வந்து அது அடமொழி. இப்ப வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா நம்ம சொல்லுவோம், ஒரு காப்பி கீப்பி குடிச்சிட்டு போங்களேன், சரி ஒரு சாப்பிட்டு கூப்பிட்டு போங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது வந்து தமிழனுடைய அடைமொழியா நம்ம ஏரியாவில் அப்படித்தானே பேசுவோம். அப்ப வாத்தியார்ட்ட பையன் சொன்னானா, படிப்பு கிடிப்பு புத்தகம் கித்தவம் சிலேடு கிளேடு. ஆமா. பள்ளிக்கூடம் கிள்ளிக்கூடம். அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் கொம்பு தேனை கொண்டு வந்துதான் எங்களை இதுவரைக்கும் ஊட்டி வளர்த்தாங்க. அம்மாவும் அப்பாவும் இறை தேட போயிருக்காங்க. அவங்க வந்தாதான் எங்களுக்கு கொம்பு தேனு சாப்பாடு. ஆனா அவங்க 2 பேரும் மட்டும் உன்னை கண்டாங்க, இப்பவே கொத்தியே உன்னை கொன்றுவாங்க. தாத்தா நீ வீட்டுக்கு போ. ஏ பேத்தி, அப்படியெல்லாம் நீ சொல்லாத. மண்புத்துக்குள் இருப்பதனால உங்களுக்கு என்ன மகிமை இருக்கு? இந்த இருளுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு என்னம்மா இன்பம் இருக்கு? தாத்தாவோட வந்தையானா உனக்கு கைலாச வாசலில அது உங்க அக்கா பார்வதியா, உங்க அக்கா பரமசிவோ, அவர்கள் 2 பேர்களுக்கு வருடத்தில் ஒரு தடவை திரு கல்யாணம் நடக்கும். அம்மா கல்யாண வீடதி உனக்கு 21 வகை மகிமை இருக்க போகுது. தாத்தாவோட கைலாசத்துக்கு வாங்க. உனக்கு ஒரு அக்கா இருக்கிறா, அக்கா மாப்பிள்ளை உங்க அத்தா இருக்காரு. அவங்க 2 பேருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும். கல்யாண வீட்டுல என்னென்ன சாப்பாடு உண்டோ அத்தனை உனக்கு நான் தாரம்மா. 21 வகைக்கறியோடு எலுமிச்சங்காய் பச்சடியோடு 41 வகைக்கறியும் உனக்கு நாரத்தங்கா பச்சடியோட தாத்தா நான் உனக்கு சாப்பாடு தாரேன். என்ன சாப்பாட்டுல கடைசி நக்கல் உண்டா? நக்கல் இந்த நக்கல் தானே வேண்டாங்க. என்ன நக்கல்ல தப்பா நினைக்க கூடாது. என்னது நக்கல்ல பாயாசம்? பாயாசமா? விவரமா சொல்லுங்க ஐயா. ஏ தாத்தியம்மா, ஏ பேத்தி, உனக்கு பாயாசம் என்ன 2 வயல் வாழைப்பழமும் சேர்த்து வாங்கி தரேன். அடே அப்பா காலையில ஃப்ரீயா போவோம். அப்பதான் தெக்க போவேல சிலாட்டா போவோம். ஃப்ரீயா ஓடு மாமு இந்த மாதிரி காலையில
காசுல ஃப்ரீயா போகும். அதனால நீ தாத்தா கூட வா, உனக்கு எல்லா பவுசு உண்டு அப்படின்னு உடனே சரி. அப்ப இவ 8 பேரும் பார்த்தா தாத்தா நமக்கு சாப்பாடுலாம் தாரமுங்காரு அப்படின்னு ஆசைப்பட்டு பறக்கும் படகுல 8 பேரு ஏறி உட்கார்ந்தா. அம்மா அப்பா கிட்ட சொல்லாம பெரியாம பறக்கும் படகு கைலாசத்துக்கு பறந்து வருகின்றது. ஆகாய மார்க்கமாக பறந்து வரும்போது அப்ப முத்தாரம்மா தேவியாகப்பட்டவா அம்மா நினைக்கா, நம்ம அம்மா அப்பாவும் நமக்காகத்தானே இறைவேட போனாங்க, நம்ம அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டோமே அப்படின்னு தாய நினைச்சா பாருங்க. நாகக்கன்னிக்கு நாசி உழைந்து நாச்சின தும்மல் போட்டா. நீ மயக்க முழுங்கிறாத, நச்சன தும்மல் போட்டவோட அண்ணாச்சி இப்பதான் உனக்கு மாத்தி வச்சிருக்காவோ. அப்படியா? பர புடிங்கிட்டு போயிருவாங்க. இல்ல தும்மல் அப்படி விழுது. மூக்க கொண்டு இடிச்சுதான் மூக்க. எங்க தாத்தாவுக்கு இப்ப மாதிரி இன்னைக்காவது இப்ப விழுது. சில நேரம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் தும்மல் வருது. 3 மணிக்கு ஏன் தாய் தும்மல் வருது? தும்மல் வந்து யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு வருமா? சொல்லிட்டு வராது. 3 மணி 4 மணிக்கு ஏன் தும்மல் வருது தெரியுமா? வீட்டுல இருக்கா பாரு எங்க ஆச்சி. எங்க ஆச்சி விடியா காலம் எந்திரிச்சு நல்ல பசுவ மாட்டு சாணி அள்ளி சருவ சட்டியில கர கர கரன்னு கரைச்சி, பசுவ மாட்டு சாணி கரைக்கும் போது எங்க தாத்தாவை நினைச்சுக்கிட்டே கரைக்கா. தாத்தா எப்போ வருவார்? தாத்தா தலையில ஊத்தணும்னா தாத்தா தலையில ஊத்துவா. தாத்தா எப்ப அதிகாரி நேத்து போனாரு, இன்னைக்கு வரும்போது முத்தத்தை தூத்து தொளிச்சு கோலம் போட்டு அதிகாரி கோலத்தை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வரட்டுன்னு அப்பமே நினைக்கா. அதனால தாத்தாவுக்கு தும்மல் வருது பாத்துக்கோ. அத மாதிரி நாகக்கன்னிக்கு நாசி விளைந்தான் அச்சன்னு தும்மலிட்டு பிள்ளைகளை காணாமல் அவரோ ஆகாய மார்க்கமாக அந்த நாகராஜ நாகக்கன்னி பறந்து வல்ல வாரபோது மண்புத்துக்குள் பார்க்கால இந்த மங்கையர காணலியே. அவ மண்புத்துக்குள் பார்க்கும் போது அவ மங்கையரை காணாமல் ஆகாய மார்க்கமாக சீரி படம் எடுத்தா. சீமையெல்லாம் நடுநடுங்க கோபம் கொண்டு படம் எடுத்தா. கோபம் கொண்டு படம் எடுத்தா. வளையமும் நடுநடுங்க. அப்படி ஆடு ஒரு வேளையில அப்படியாகவே 2 பேர்களும் சீறி படம் எடுத்து வரும்போது சூரியனையே மறைத்து நின்றார்கள். 3.25 நாளிகை கண்ணனுக்கு இருள் சூழ்ந்து வழியே தெரியவில்லை. அப்ப மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேற எடுத்து முன்னால் நீட்ட இறைவன் கொடுத்த சாபங்கள் 3.25 நாளிகை முடிந்து இந்த நாகதாளி வேற எடுத்து நீட்டின உடனே படத்தை சுருக்கி சாண்ட குணம் படைத்தார். கண்ணா மாயவா, பிள்ளைகளை கொடுப்பது போல் கொடுத்து நீங்க எடுத்து போனா என்னையா அர்த்தம்? என்ன அர்த்தம்? நாகராஜா நாகக்கன்னி மகுட சங்காரம் முடிக்கத்தான் இந்த மாகாளி முத்தாரம்மாள நாங்க பிறவி பண்ணோம். இனி இவ 8 பேரையும் வளர்க்கக்கூடிய தத்துவம் உங்களுக்கு இல்ல. இன்னும் கிடையாது. உங்களுக்கு கை இருக்கா, கால் இருக்கா, ஆக்கி போன தெம்பு இருக்கா? நீங்களே வயத்தால வைக்கிட்டு இருக்கீங்க. வயத்தால போகுதா? வயத்தால போகுது. அப்ப 2 மாத்திரை வாங்கி போடு. அந்த வயத்தால இல்ல. அப்பவும் கேட்கலன்னு வை. 2 தார் உருண்டை வாங்கி தரேன், முழுங்கிரு. சரி, உன் யோசனைப்படி தார் உருண்டை நான் முழுங்கிருவேன்னு வச்சுக்கோ. அதை வெளியாக்கணும் என்ன செய்ய முடியும்? தார் உருண்டையை முழுங்கிட்டு சரி அதை வெளியாக்கணும்னா வேற வழி இருக்கு. என்ன வழி? 2 அடுப்பை கூட்டி அதுல விரவ போட்டு ஒன்னைய தூக்கி வடிவேல தூக்கி வச்ச மாதிரி ஒன்னு அடுப்புல வச்சா தார் தன்னாக்களை இலகிரும். ஆமா, சொட்டு சொட்டா தார் இலகி வந்துடும். வயத்தாலன்னா அவங்க 2 பேரும் ஊர்ந்து தானே போவாங்க. அதனால உங்களால வளர்க்க முடியாது. நான் கைலாசத்துக்கு எடுத்து போகிறேன் என்று அச்சுதன் நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் மோட்சத்தை கொடுத்து விட்டு அந்த கைலாசமா வலையிலே கொண்டு வந்து வடக்கு வாசல் கோட்டையிலே பறக்கும் படகை நிறுத்தினார். பார்வதி மேலவாசல் கோட்டையில இருந்து ஓட்டமும் வரும் நடையுமா ஓடி வந்து பார்த்தா. பிள்ளைய பார்த்த உடனே பார்வதி தன்னை மறந்து நினைக்க
நினைக்கா எப்படி அடேங்கப்பா அப்பப்பா இப்படி ஒரு பெண்ணா ஆஹா அப்படின்னு சொல்லி சரி பார்வதா தேவி மனதிலே நினைத்துக் கொண்டு ஆமையா இவள் இருக்கக்கூடிய அழக பார்த்தா தசரா நண்பர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் தசரா நண்பர்கள் எங்கிருந்தால் உடனடியாக ஆலயத்துக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும். பூஜை தயாராக கொள்வது பக்தர்கள் பெருமக்கள் பூஜைக்கு சுவாமி வந்து பாருங்க முன்னால் இருந்து இங்கே வர்ற நம்ம வாசல் வரைக்கும் வடக்கு வாசல் வரைக்கும் வரணும். அதில் கேப் போட்டு நின்றுக்கங்க. அவங்கவங்க பொருட்களை மிகவும் பாதுகாத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் உடைமை பொருட்களை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். தயவு செய்து சொல்கிறேன், இந்த போகிறதுக்கு நேரே கொஞ்சம் வழி விட்டு அங்கே நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தசரா நண்பர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் அதிகமாக உள்ளதால் பக்த கோடி பெருமக்கள் அவரவர்கள் உடைமைகளை அவரவர் பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி அட்டகாளி 8 பேர்களையும் ஆதி கையில இருந்து பார்த்தால் பார்வதா தேவி இவ இருக்கக்கூடிய அழக பார்த்தா இறைவன் கண்டிப்பா நம்மள மறந்துடுவார் போல தெரியுது. அண்ணா கோபால கண்ணா அத்தா ஆண்டவை எங்க போக மாட்டாரோ இறைவன் போகாத இடத்துல போய் இவ 8 பேரையும் நீ வளர்க்க விட்டுட்டு வா. அப்ப இறைவன் போகாத இடம் ஒரே ஒரு இடம் தான். காண்டவா வனமாகப்பட்ட சந்தனமாம் சோலை. மூவாசை வருத்த சந்தன மகாமணி இவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்று என்பெருமான் கோபால கண்ணன் அட்டகாளி 8 பேர் சந்தனம் அந்த சந்தனமா முனிவரிடம் அந்த சக்தியை ஒப்படைக்க அவ ஒப்படைத்த நாள் முதல் அக்காதங்க 8 பேர் 16 வயது வரைக்கும் பக்குவமாகவே வளர்ந்து வரும் போது 16ஆம் வயதிலே அம்மா பூத்து நிறைந்தா புஷ்பவதி பெண்ணானா. அப்ப கன்னி பெண்ணா இருக்கக்கூடிய என் முத்தாரம்மாவுக்கு அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரிய வேணும் என்று சந்தன மகாமணிவரிடத்திலே கேட்டார். தாயே முத்தாரம்மா, உங்களை வளர்க்க சொன்னது உங்க அன்னை கோபால கண்ணை வளர்க்க சொன்னாரே தவிர உங்க வாழ்க்கை வளப்பத்தை தசரா நண்பர்கள் உடனடியாக ஆலயத்துக்குள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கிருந்தால் உடனடியாக ஆலய வளாகத்துக்குள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளும். கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, ஸ்ட்ரைட்டாக வழி விடுங்க. நேரம் பாருங்க, சாமி வர்றதுக்கு வழி விடுங்க, கொஞ்சம் வழி விட்டுங்க. வாங்க, வளர்க்கத்தான் சொன்னாரே உங்க வாழ்க்கை வளப்பத்தை என்கிட்ட சொல்லல. உங்களுடைய அம்மா அப்பாவை அறியணுமானா ஆண்டவனை எண்ணி நீங்க அக்கினி யாகத்தை வளர்க்கலாம் என்று சொல்ல அம்மா காளி 8 பேரும் சந்தேகமா சோலையில தாயான முத்தாரம்மா அவள் ஆண்டவனை மனதில் எண்ணி அவ அக்கினி யாகத்தையும் வளர்ப்பாளா. ஆண்டவனை எண்ணி அம்மா முத்தாரம்மா அட்டகாளி 8 பேரும் அவள் யாகத்தை வளர்க்கும் போது யாகத்தின் வெக்கை தாங்காத இறைவனாகிய பகவான் பார்வதியிடத்திலே அழுது புலம்பினார். பார்வதி நாமளே சென்று அக்கினி யாகத்தை அணைக்க வேண்டும் என்று சந்தனமா சோலையிலே அம்மாவை அக்கினி யாகத்தை அணைத்து போட சொன்னார். ஆண்டவை இல்லையானா ஆதி சக்திக்கு மதிப்பு இல்லை. மேளக்கலைஞர் உடனடியாக ஆலயத்துக்குள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேளக்கலைஞர் உரிமை ஆலயத்துக்குள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேளக்கலைஞர் உரிமை ஆலயத்துக்குள் வருமாறு சிவன் இல்லை, சிவன் இல்லாமலே சக்தி இல்லை அம்மா. அதனால ஆண்டவே மாண்டு போன ஆதிசக்திக்கு மதிப்புள்ள நீ அக்கினி அணைச்சு போடு. அக்கா பார்வதி, நான் வளர்த்த யாகத்தை அத்தான் வராமல் ஒருபோது அணைக்க மாட்டேன். ஆண்டவனை காப்பாத்தும் அன்பு உனக்கு இருந்தா நீயே போய் அக்கினியில இறங்கு போ அப்படின்னு அம்மா முத்தாரம்மா கோபத்திலே சொல்ல பார்வதி ஆண்டவனை காப்பாற்ற வேணும் என்ற அக்கினி யாகத்தில இறங்கினா. அப்ப பார்த்தா என் முத்தாரம்மா பத்திரகாளி உச்சிமாகாளி மாரிகாளி காந்தாரி கனகதுர்க்கை அக்காவை கோபத்துல சொன்ன அக்கினில இறங்கிட்டா. ஆண்டவே உயிர் கொடுக்க வந்தா நமக்கு சாபத்தை கொடுப்பார். நாமளே அக்கினில இறங்க வேணும் என்று அவன் 3 முறை சுத்தி வந்து அவன் முக்கண்ணு மகவானை மனதில் அவன் 5 வேளையை சுத்தி வந்து அவன் சுத்தி வந்து முத்தாரம்மா அக்கினி யாகத்தில் இறங்கும்.
8 பேர் அக்கினி ஆகத்திலே இறங்க கருகி உருகினா அம்மா கைப்பிடி சாம்பலானா 8 பேருக்கும் அறுவடையை உயிர் கொடுக்க வேணும் என்று வெக்கை குறைந்து சிவபெருமான் சக்தியை காணாமல் சந்தனமாம் சோலைக்கு தேடி வந்தார் 8 பேரோடு பார்வதியும் கருகி உருகி இருப்பதனால மறு உயிர் கொடுக்கணும் இவள் மகுடாசுரனை வதை முடிக்க வேணும் அல்லவா என்ற ஆண்டவன் தீர்த்தமும் திருவிரம்பும் கையிலே எடுத்து சந்தனமா தோலையில ஆண்டவன் தான் பகவானோ தீர்த்தம் கொண்டு தெளிப்பானா திருவிரம்பா தட்டுவானா தீர்த்தம் கொண்டு தெளித்த போது திருவிரம்பா தட்டும் போது தேவியர்கள் 8 பேரும் தூங்கி நல்லா முழித்ததை போல் தூங்கி முழித்ததை போல் அவள் சுந்தரமா அவள் எழுந்தரித்து வாரபோது தாய வீரப்பல்லா விரிசடையா முத்தாரம்மா விரிசடையா உனக்கு விரித்தாலும் தலைமுடியா உனக்கு கோரவாயா கோரப்பல்லா ஏ கோலக்காரி முத்தாரம்மா கோரமுக உனக்கு கண்ணழகா அப்போ நல்ல உனக்கு சடையழகி தாய முத்தாரம்மா அவளாகார அப்போ எழுந்தரித்து வாரபோது ஆண்டவன் தான் பகவானோ அவள் மறுபெயரும் கொடுப்பாரா மறு உயிர் கொடுத்ததினாலே அவளுக்கு மறுபெயரும் கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் என்ன பெயர் கொடுத்தா தெரியுமா நாளை ஒரு காலத்தில் நீ முத்து வர